எல்லாருக்கும் வணக்கம். நான் ராம் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2017 கேரளாவில் நாதங்கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கொலை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா, அம்மா, அவங்க அக்கா, வீட்டில் இருந்த ஒரு வயசானவங்க, பெரியவங்க, ஒரு லேடி, 4 பேரையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவனே வந்து போட்டு தள்ளிட்டான். அதாவது அவன் வந்து பையன், சொந்த மகனே வந்து அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் வந்து கொலை பண்ணி அந்த உடம்பை எரித்து அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலைகாரன் பேர் வந்து கேடல் ஜென்சன் ராஜா அப்படிங்கிறவன். அவன் வந்து ஒரு சைக்கோபாத் அப்படின்றாங்க. அவன் வந்து எதுக்காக வந்து இந்த கொலை பண்ணான், இந்த கொலை செய்கிற அளவுக்கு வந்து அவனை என்ன விஷயம் வந்து அவனை தூண்டிச்சு, அதோட பாதிப்பு என்ன, இப்படி ஒரு சைக்கோபாத்து சொந்த குடும்பத்திலே இருக்கான் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருந்த அப்பா, அம்மா, அவங்க அக்கா, இவங்களெல்லாம் வந்து அவன் கொலை பண்ணுற அளவுக்கு வந்து என்ன, அவங்க வந்து சொந்த அக்காவையும் அம்மாவையும் அப்பாவையுமே கொலை பண்ணுற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு அவன் அந்த துணிச்சலான முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம், இது என்ன ஸ்டோரி, இது என்ன கேஸு. கேரளாவில் நடந்த ஒரு கூட்டு கொலை, அதாவது ஃபேமிலி கில்லர், குடும்பத்தையே கொலை பண்ணவன். அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் சிரிச்சிட்டே வெளியில் வரான். அந்த அளவுக்கு வந்து அவன் மென்டலி ரிட்ராய்டு, ஒரு சைக்கோபாத்து. ஸோ இது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. இந்த நாதங்கோட் அப்படிங்கிறது ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியா வந்து சீஃப் மினிஸ்டர், கேரளா சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். அங்கே தான் இவன் வீடு இருந்திருக்கு. அங்கே வந்து அவன் ஒரு கூட்டு கொலையை வந்து செஞ்சுருக்கான். அவன் பேர் வந்து கேடல் ஜென்சன் ராஜா. அவன் தான் அந்த கொலையாளி பேர். அவனோட அப்பா, அம்மா, அவனோட அக்கா, அவனோட ஆன்ட்டி எல்லாரையும் வந்து அவன் கொலை பண்ணியிருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், அவருக்கு வந்து 60 வயசு. அவங்க அம்மா வந்து ஒரு ரிட்டையர்ட் டாக்டர். பாருங்கள், நல்லா படித்த குடும்பம். அவங்க அம்மா வந்து ரிட்டையர்ட் டாக்டர். அப்பா பேர் வந்து ராஜதங்கம், அம்மா பேர் வந்து ஜீன் பத்மா. அப்புறம் அவங்க அக்கா, அவள் பேர் வந்து கரோலின், அவங்களுக்கு வந்து 25 வயசு. அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவில் வந்து ஒரு லேடி, அவங்க பேர் வந்து லலிதா, அவங்களுக்கு வந்து 70 வயசு. இவங்க எல்லாரையும் வந்து அவன் கொலை பண்ணி, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங்கில் வந்து அவங்கள கொலை பண்ணி அவங்களுக்கு எரிஞ்ச, அந்த பாடி எரிஞ்ச நிலையில் வந்து போலீஸ் கண்டெடுத்திருக்காங்க. இந்த கேடல் ஜென்சன் ராஜாங்கிறவன் ஒரே பையன். அவங்க ராஜ்தங்கத்துக்கும் ஜீன் பத்மா அவங்களுக்கும் வந்து ஒரே பையன். இவங்க வந்து இறந்ததை வந்து பப்ளிக்கு தெரிஞ்ச உடனே இவன் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகிட்டான். வீட்டில் ஆள் இல்லை, அவன் ஓடிட்டான். அவனை வந்து போலீஸ் தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற தாம்பனூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல வச்சு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவனுக்கு 30 வயசு. அப்போ அவங்க பொண்ணு, அது வந்து அக்கா இல்லை, தங்கச்சி. ஆக்சுவலி கரோலின் வந்து தங்கச்சி, அவங்க வந்து 25 வயசு. இவன் தான் அண்ணன், அவன் தங்கச்சி. சொந்த தங்கச்சியை கொலை பண்ணியிருக்கான், அப்பா, அம்மா, தங்கச்சியை. அப்போ இவனை வந்து இன்டர்கரேஷன் பண்ணும்போது போலீஸ் விசாரணையில் தான் வந்து இவன் குடும்பத்தை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒத்துருக்கிறான். போலீஸு வந்து மேலும் விசாரித்ததில் இவன் தனியாளாக தான் வந்து செஞ்சுருக்கிறதா வந்து தெரியப்படுது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு கொடுமையான கொலைகள் செய்கிற அளவுக்கு இருந்த பின்னாடி இருந்த மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து நிறைய விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதில் வந்து நிறைய வந்து தியரிஸும், அப்புறம் நிறைய வந்து ஒரு கன்ஃபியூஸான விஷயங்களும் வந்து நிறைய இந்த கேஸில் இருக்கிறதா வந்து போலீஸ் சந்தேகப்பட்டு அவனை வந்து துருவி விசாரிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த கேடல் ஜென்சன் ராஜா என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த சாத்தான்களை வந்து வர்ஷிப் பண்ணுற பழக்கம் இருக்குது, சாத்தான்களை வந்து கும்பிட்ற பழக்கம் இருக்குது, ஆவி, பூதம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கும்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்றான். அப்புறம் வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்கிறது இல்லையா, ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு வந்து உயிர் போகிறது, அதாவது கூடு விட்டு கூடு பாயிருது. ஆன்மா ஒரு இடத்துல இருந்து நம்ம உட்காந்த இடத்துல எப்படியே இருந்துட்டு இங்கேருந்து ஒரு உடம்புல மற்றொரு உடம்புக்கு உயிர் போகிறது. அதை வந்து அவன் பரிசித்து பார்க்கணும், அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கொலைகளை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இதுதான் வந்து அவன் வந்து சொல்லக்கூடிய காரணம். அதாவது சாத்தான் வர்ஷிப் பண்ணுறதும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது தான் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் அவங்க குடும்பத்தையும் கொலை பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். போலீஸ் வந்து விசாரணை பண்ணி பார்த்ததில் இந்த கேடல் ஜென்சன் ராஜாவுக்கு வந்து மென்டல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்திருக்கு, அதாவது வந்து மனசு பாதிப்பு ஏற்பட்டவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்காங்க. அப்போ இவனை வந்து சைக்காட்ரிஸ்ட்டு கொண்டு போயிட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சைக்காட்ரிஸ்ட்டு கொண்டு போய் அவனை வந்து அவனோட மென்டல் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனப்போ வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவனோட மென்டல் ஹெல்த்தை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கறதில்ல. அவங்களுக்கு தீர்மானமாக வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு
சொல்ல முடிய மாட்டேது. இவன் வந்து ஸ்டேபிளாக இருக்கானா, அன்ஸ்டேபிளாக இருக்கானா, இவன் வந்து இந்த மாதிரி கொலைகள் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களால வந்து ஸ்டடி பண்ண முடியல. இவன் வந்து சைக்கோபாத். இவன் வந்து சொல்கிறது உண்மையா பொய்யா, இவன் எந்த ஒரு விஷயத்தில் இருக்கான் அப்படின்னு தெரியல. இவனுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அந்த நோய் கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் 10 நாள் வந்து அவனை வந்து அப்சர்வேஷனில் வச்சு ஸ்டடி பண்ணால் தான் அவன் ஏன் அவனோட மென்டல் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போ இந்த போலீஸ் விசாரணையில் வந்து இந்த கேடல் ஜென்சன் ராஜா வந்து சொல்கிறான், எப்படி வந்து நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், அதாவது வந்து இவங்க 4 பேரையும் வந்து இவன் தலையில் அந்த கோடாலின்னு வாங்கல, அந்த கோடாலி எடுத்து தலையில் ஓங்கி அடிச்சிருக்கான். அடித்து அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்த உடனே அவங்கள வந்து பெட்ரோல் ஊற்றி கெரோசின் ஊற்றி கொளுத்து விட்டுருக்கான். இந்த கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடைய பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு 2 கோடாலியை வந்து 2 ஆக்சஸை வந்து அவன் காசு கொடுத்து வாங்கியிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவை தான் கொலை பண்ணியிருக்கான். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவன் கன்ஃபெஷனில் இதெல்லாம் சொல்கிறான். கேடல் ஜென்சன் ராஜா அவங்க அம்மாவை ஜீன் பத்மாவை வந்து கொலை பண்ணது ஃபஸ்ட்டு. அவங்கள வந்து என்னென்னா, இவன் வந்து இந்த வீடியோ கேம்ஸு கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன். இப்போ இது 2 மாடி வீடு. இப்போ முதல் மாடியில் வந்து இவன் உட்காந்து இந்த வீடியோ கேம்ஸ் ஆடுற பழக்கம்லாம் இருக்குது. அப்போ வந்து இவன் கீழே வந்து அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க சோஃபாவில். அப்போ இவன் வந்து போய் அம்மாவை கூப்பிட்றான், அம்மா நீ வந்து மேலே வாமா, நான் வந்து ஒரு வீடியோ கேம் வந்து ஒன்று புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டுருக்கேன், அதை பற்றி நான் உனக்கு காட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து மேலே மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போய் அங்கே வச்சு அவங்கள வந்து கோடாலியில் அடித்து அவங்கள வந்து தலையில் அடித்து அப்புறம் வந்து வெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்கள வந்து கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிவிட்டு அவங்கள வந்து அதே மொட்டை மாடியிலே இருக்கிற வாஷ்ரூமில் வந்து அந்த பாடியை வந்து இழுத்து கொண்டு போய் போட்டு வச்சிட்றான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் கீழே வரான். கொலை பண்ணிவிட்டு அவன் பாடியை வந்து பாத்ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கீழே வரான். கீழே வந்து அதே மாதிரி அப்பாவை கூப்பிட்றான். அப்பா உட்காந்துருக்காரு, அப்பாவை கூப்பிட்றான். அப்பா வந்து ராஜதங்கம், அவரை வந்து கூப்பிட்டு இதே மாதிரி வந்து நான் ஒரு கேம் விளையாடிட்டுருக்கேன், அது வந்து புதுசாக இருக்குது கேமு, உங்களுக்கு வந்து காட்டித்தரேன், நான் டெவலப் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லி அவரையும் வந்து மேலே மொட்டை மாடி கூட்டி போய் எப்படி அவங்க அம்மாவை கொலை பண்ணானோ அதே மாதிரி அவங்க அப்பாவையும் கொலை பண்ணி அவரோட பாடியும் வந்து பாத்ரூமில் போட்டு வைக்கிறான். இது முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் கீழே போகிறான். கீழே போயிட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிட்றான், கரோலினை கூப்பிட்டுட்டு இதே மாதிரி மேலே வந்து நான் என்னோடய வீடியோ கேமை பாரு, நான் வந்து விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொண்டு போய் இதே முறையில் ஒரே ரூமில் 3 பேரையும் அடித்து அவன் கொலை பண்ணுறான். ஸோ இது வந்து என்ன ஒரு மோட்டிவ் அப்படின்னா, இவனுக்கு வந்து ஹாஸ்டல் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம், கூடு விட்டு கூடி பாயறதை வந்து அவங்க இறந்த பிறகு அவங்க ஆவி வந்து வெளியில் போகிறதா, எப்படி வந்து போகுது, என்ன வந்து ஆகுது, இறந்த பிறகு அந்த உடம்புல இருக்கிற ஆவி என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு வந்து அது ஆராய்ச்சி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவனோட அப்பாவையும் அம்மாவையும் தங்கச்சியும் வந்து அவன் கூட இருந்த இன்னொரு லேடியும் வந்து அவன் கொலை பண்ணதாக வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். அப்புறம் மட்டும் இல்லை, இந்த சாத்தானை வந்து கும்பிட்றா அவனுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்லாம் அவன் சொல்லியிருக்கான். இது போல் எந்த அளவுக்கு வந்து பொய், எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கலாம் தெரியாது. இது வந்து அவனுடைய மென்டல் இன்ஸ்டெபிலிட்டியை வந்து காட்டுறதா வந்து அவன் வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க. கேடல் ஜென்சன் ராஜா அவன் வந்து அவனோட குணாதிசயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே வந்து அவன் தனிமையிலே வந்து வளர்ந்து வந்திருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, ஒரு சோஷியல் லைஃப் கிடையாது, வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே தனிமையிலே இருக்கிறது, அவன் மொட்டை மாடி ரூமில் தனிமையிலே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் விசாரணையில் கேடல் ஜென்சன் ராஜா வந்து எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருப்பான், எப்போவுமே வந்து யார்கிட்டையும் பேசவே மாட்டான், ஈவன் எந்த விஷயத்தையும் வந்து ஆர்கியூ பண்ண மாட்டான், அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் அவங்க சிஸ்டர்கிட்டையும் எந்த விஷயத்தையும் வந்து ஆர்கியூ பண்ண மாட்டான், எந்த விஷயம் கேட்டாலும் ரொம்ப பொலைட்டாகவும் ரொம்ப கான்சியஸாகவும் தான் பதில் சொல்லுவான். அவன் வந்து எந்த சத்தம் போட்டு பேசுகிறது நாங்கள் கேட்டதே இல்லை. வந்து எப்போ பார்த்தாலும் உள்ளு வழியாக தாப்பல் போட்டு உக்காண்ட்ருப்பான், ரூம் உள்ள லாக்டாகவே இருக்கும் ரூமு. அவங்க பேரண்ட்ஸு கூட வந்து அதிகமாக அவன் கம்யூனிகேட் பண்ணுறது கிடையாது, தனிமையிலே இருந்திருக்கான், சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படாது. அதாவது ஒரு குழந்தைய வந்து நம்ம குழந்தையாக வளர்க்கணும். அதாவது இதில் வந்து வளர்ப்பு முறையிலையும் வந்து பிரச்சனை இருக்குது. ஒரு பேரண்ட்ஸு பெற்றோர்கள் அவங்க குழந்தைய வந்து சரியாக வளர்க்கலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும் காரணங்கள் விஷயங்கள் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து 4 குழந்தைங்களோட விளையாடுறதோ இல்லை வந்து ஈவன் சரி குழந்தைங்களையே ஒரு பேரண்ட்ஸ் கூட அவங்க கூட வந்து ஜாலியாக பேசி கம்யூனிகேட் பண்ணி அப்போ தான் அவனோட ஃபீலிங்ஸ்லாம் வெளியில் வரும்.
இவன் வந்து எப்போ பார்த்தாலும் தனிமையிலே ஒரு ரூமில் அடைஞ்சி இருந்து அந்த மென்டல் இன்ஸ்டபிலிட்டி ஆகி அவன் பல வேண்டாத விஷயங்கள்லாம் வந்து அவன் மனசில் வந்து சாத்தான் ஒர்க்ஷாப்பு, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவன் நம்ப ஆரம்பிச்சு. அப்போ இன்டர்நெட்டில் வேறு பல விஷயங்கள் இருக்கான், இதெல்லாம் பார்த்து வந்து அவன் மைண்டு வந்து கெட்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேண்டாத விஷயங்களும் நிறைய இதெல்லாம் வந்து பார்க்குறனால அவனுக்கு வந்து தனிமையிலே வேறு இருந்தனால கம்யூனிகேஷன் வேறு இல்லை, பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி சிஸ்டர்கிட்டையும் சரி. அவன் ரூம் அடைச்சி போட்டே இருந்திருக்கான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் அவங்க வீடு பக்கத்துலேயே வந்து அவங்களோட அங்கிள் ஒருத்தர் வந்து தங்கியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவனுக்கு வந்து டாக்டர் படிச்சுட்டு இருந்திருக்கான், MBBS படிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனால் வந்து அவனுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் வந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு கோர்ஸ் வந்து அவன் படிச்சிருக்கான். அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த வீடியோ கேம்ஸை வந்து ரெடி பண்ணுறதுல வந்து அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். முக்கியமாக வந்து இந்த வெட்டு குத்து ரத்தம் சண்டை வார் இந்த மாதிரி வீடியோ கேம்ஸை டெவலப் பண்ணுறதுல அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக வந்து அதை எடுத்து அவன் செஞ்சுட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து அவனோட மென்டாலிட்டியை காட்டுது. அவனுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவன் செய்கிற நடவடிக்கைகளே வந்து பார்த்து பேரண்ட்ஸு தெரிஞ்சிருக்கணும். அது அவங்க வந்து ஒருத்தர் டாக்டரு ஒருத்தவங்க ப்ரொஃபஸரு இருந்து பிரயோஜனம் என்ன? இவ்வளோ படித்தவங்க இவ்வளோ நல்ல லைஃப்பில் வந்து இவ்வளோ சொசைட்டியில் வந்து அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு பையனை வந்து தப்பான வழியில் வளர்த்துட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான விதியை தான் அவங்க வந்து தேடிக்கிட்டாங்க. அவன் வந்து தனிமையில் ரூமில் அடைஞ்சிட்டு இருக்கும்போது என்னடா அவனுக்கு பிரச்சனை, ஏன் இங்கே உட்காந்துருக்க, இப்படி உட்காராத, வா கீழே எங்களோட வந்து மிங்கிளாகு, இல்லை வெளியில் போகலாம், சொந்தக்காரங்கிட்ட கொண்டு போகிறது, இந்த மாதிரி வந்து அவனை வந்து வலுக்கட்டாயமாக சின்ன வயசுலேருந்தே அவனை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி வளர்த்துருந்துருக்கலாம். ஸோ அது தவறு விட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனை தான் அது. மேலும் வந்து போலீஸ் விசாரணையில் இந்த கேடல் ஜென்டன் ராஜா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து சாத்தான் ஒர்க்ஷிப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக, சாத்தானை வந்து கும்பிடுறதுல கடந்த 10 வருஷமாக வந்து இந்த ஆவி பூதம் இந்த மாதிரி விஷயங்களோட வந்து அவன் கும்பிடுறதாகவும், அதனால் வந்து இது வந்து அவன் குடும்பத்தில் யாருக்குமே வந்து தெரியாதான். அவங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் வந்து இதை பற்றி தெரியாது, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதனால் வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவன் வந்து நிறைய இந்த ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி நிறைய இதை பற்றி நிறைய படித்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து அவன் வந்து அந்த மைண்ட் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து உடம்புலேருந்து ஆவியை வந்து சோலை வந்து வெளியாற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து அவன் வந்து நிறைய அதை பற்றியும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் படிக்கவும் பார்க்கவும் செஞ்சுருக்கான். இதுக்கு டெக்னிக்காக இதோட பேர் வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இதை வந்து அவன் ரொம்ப வந்து அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கு. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து உடம்புலேருந்து ஃபிசிக்கல் பாடியிலேருந்து தான் வந்து அப்படியே வெளியில் போய் நம்ம இந்த பழைய சினிமாலெலாம் பார்த்துருப்போம். அதாவது உடம்பு கூடு விட்டு கூடு பாயுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க, உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போய் போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவனுக்கு அப்படியே வந்து உடம்புலேருந்து அப்படியே வெளியேறி அப்படியே பிரபஞ்சத்தெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணும், யூனிவர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவனுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்காகவே வந்து இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே அவங்க வந்து கூட இருந்தவங்கள கொலை பண்ணி அவங்க ஆவி எப்படி வந்து போகுது, அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் போகுதா, யூனிவர்ஸில் போய் சுற்றுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். சொந்தமாக வந்து தன்னோட உடம்புல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை செஞ்சு பார்க்குறதுக்கு அவனுக்கு பயம், ஏன்னா இறந்துருவான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்ல அந்த கான்ஷியஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை யார்கிட்ட செஞ்சு பார்க்கலாங்க போது கூட இருந்த குடும்ப நண்பர்கள் மேலே அவங்க பார்வை திரும்பி இருக்குது. இதனால் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து முதல்ல அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணது. அது அவனுக்கு பத்தலை. ஐயோ இதில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீலிங் ஆனதுனால தொடர்ச்சியாக வந்து அவங்க அப்பாவையும் அவங்க தங்கச்சியையும் அவங்க ஆண்டியும் குடும்பத்தில் யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்தாங்களோ எல்லாரையும் வந்து அவன் கொலை பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து செஞ்சு பார்த்ததா வந்து அவன் சொல்லியிருக்கான். பொதுவாக அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கேடல் ஜென்டன் ராஜா இருக்கிற அந்த வீட்டை வந்து ஒரு மர்மமான சூழ்நிலை எப்பவுமே வந்து சூழ்ந்து இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது அந்த ஃபேமிலியே வந்து ஒரு மர்மமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து 2 மணி நேரம் வீடு, அது 2 மாடி. அவங்க ஃபேமிலி வந்து எப்பவுமே முதல் மாடியிலே தான் இருப்பாங்க. அவங்க வந்து கீழே வந்து எப்பயாவது தான் வருவாங்க, டவுன் ஸ்டேருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருவாங்க. மற்ற நேரங்கள்லாம் வந்து அவங்க முதல் மாடியிலே தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து குக்ஸு மேடெல்லாம் இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறவங்களாம். அவங்களாம் வந்து மேல் மாடிக்கு யாரையும் அலோடு கிடையாது, அவங்க வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டிஷன் இருக்காங்க. ஈவன் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட அவங்கள வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அனுமதி பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து
ஈவன் வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து வீட்டு ஜன்னலை கூட வந்து அதை திறந்து வைக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த வீடு ஒரு இருட்டு மயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே விசாரித்த அந்த வீட்டு வேலை செய்கிறவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து கடைசியாக வந்து அவங்க பார்த்தப்போ அந்த வீட்டில் வந்து அந்த கொலை நடந்த அன்றைக்கி கூட வந்து வீட்டில் ஒரு அன்யூஷுவலான ஒரு சத்தம் கூட அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் வந்து கேடல் ஜங்ஷன் ராஜா கிட்ட கொலை நடந்த அன்றைக்கி அவங்க வீட்டில் யாரையும் காணுங்க போது அந்த வேலைக்காரங்க போய் கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட, எங்கள் அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னபோது இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவங்களாம் வந்து டூருக்கு போயிட்டாங்க, யாரும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அன்றைக்கி கொலை பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் வந்து அவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரங்க கொடுத்த வாக்குமூலம் போலீஸ்க்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தையோட வளர்ப்பு முறை சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து அவங்க மனசில் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தேவையில்லாத நினப்பெலாம் வந்து, கூடவே இன்டர்நெட்டும் இப்போ நிறைய வளர்ந்துருக்கா, அப்போ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவங்க மனசில் வந்து அது வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு கிரிமினலாக மாறுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, குடும்பக்காரங்க முக்கியமாக பேரண்ட்ஸு, கூட இருக்கிற சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒன்றா வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப கம்மியாக இருக்குது, நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்குது. இருந்தாலும் வளர்ப்பு முறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைங்களை வளர்க்கும் போது பேரண்ட்ஸு அவங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து, இதை வந்து அவங்க இந்த மாதிரி வந்து தனிமையில் விடாமல் முக்கியமாக அவங்கள கூடவே வச்சுருந்து பாசிட்டிவாக வந்து அவங்கள வளர்க்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து வளர்ப்பு முறை தவறும் போது தான் கேடல் ஜங்ஷன் ராஜா மாதிரி ஆட்கள் வந்து உருவாகிறாங்க சமுதாயத்தில். அவங்களே வந்து ஒரு இந்த மாதிரி தேவையில்லாத நினப்பெலாம் வந்து சொந்த குடும்பக்காரங்களுக்கே வந்து பகையாக மாறிடுறாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது, குழந்தைங்களை வளர்க்கும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக அவங்கள வந்து நல்லது சொல்லிக் கொடுத்து, கடவுள் நம்பிக்கை, பாசிட்டிவான தாட்ஸு, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறதுக்கு காரணம், இது வந்து உண்மையுமே நடந்த விஷயம். 2017 நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். நான் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இந்த வீடியோவில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு மெசேஜாக வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து மலரட்டும். குழந்தைங்களை வந்து நல்லா பாசிட்டிவாக வளர்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Till then, Islam signing off. Bye everyone. Take care. Bye. Thank you. Good night. Bye.